श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மன் திருபரம்பராயே நமக. இதுக்கு முன்னாடி அனுமானம் இன்னொன்னுனால இது பண்ண முடியாது. அனுமானம் பிரத்யக்ஷத்திலேயே அந்தர்கதம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது தனி பிரமாணம் தான், தனியான பிரமாணம், அதுவும் ஒரு பிரமாணம் அப்படின்னு சாதிச்சு முடிச்சிருந்தார். இப்ப என்ன கேள்வி கேட்கிறான், ஏன் இத மாதிரி தனியா பிரமாணம்னு சொல்லணும், தனி பிரமாணம்னு சொல்ல வேண்டாம்? ஏன் அப்படின்னா இதுக்கு பாதம் வரட்டுமே, பாதிதத்துவம், ஏதோ ஒரு பிரமாணத்தினால பாதிக்கப்படுறது அனுமானம். எல்லா பிரமாணங்களும் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்படும். ஒரு சப்தம் இருக்கு, ஒருத்தன் சொல்றான் அந்த நதிக்கரையில 5 பழம் இருக்குன்றான். அங்க போய் ஒருத்தன் பார்க்கலாம் ஆசாசியா, போனா பழத்தையே காணும். ஏன்னா சொல்றவன் நல்லவனா இல்லைன்னு வச்சுக்கோங்க, பொய்யும் புனசுத்தமா அவன் இருந்தான்னாக்க அவன் சொல்றது பழிக்காது, உண்மையா இருக்காது. அதனால அந்த சப்தம் கூட சில சமயத்துல பாதிக்கப்படுறது. அதே மாதிரியாக அனுமானம் கூட பாதிக்கப்படலாம், பிரத்யக்ஷம் பாதிக்கப்படுறது. பிரத்யக்ஷம் எங்க பாதிக்கப்படுறதுன்னாக்கா, ஒருத்தன் விளக்கு பார்க்கலாம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், விளக்கு எரியுது. விளக்கு எரியிற சமயத்துல ஒருத்தன் சொல்றான் இந்த விளக்கு சேயம் தீபத்வாலா, அப்ப நான் ஏசத்தே எப்படி இருந்ததோ விளக்கு அதே மாதிரியே இருக்கு இப்ப வரையும் அப்படின்னு சொல்றான். இது ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம சொன்னா பாருங்க, அது பாதிக்கும். ஏன்னா ஒரே மாதிரி கிடையாது. எண்ணெய் திரி அதை வச்சுட்டுதான் இதை சொல்லணும். எண்ணெய் திரியும் அதிகமா எண்ணெய் பிரவகிச்சதுன்னாக்க அப்ப இப்ப பளிச்சுன்னு எரியும், கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அப்படி. அந்த மாதிரி திரி மலிசா இருந்ததுன்னு சின்னதா ஒரே மாதிரி அழகா எரிஞ்சிடும், கொஞ்சம் ஜடியா இருந்துச்சுன்னு சொல்ல திரி. அப்ப என்ன ஆகும்னா பெருசா மாதிரி இருக்கும், மொத்தையா இருக்கும், அணைஞ்சு போனாலும் அணைஞ்சு போயிடலாம், இப்படிலாம் வரும். அதனால சேயம் தீப ஜுவாலா, அந்த முதல்ல எப்படி ஜுவாலை இருக்குதோ அதே மாதிரியே இப்படியே இருக்கு அப்படின்னு பிரத்யட்சமா பார்க்கணும். ஆனால் அது அனுமானம் அதை பாதிச்சு. ஆகவே இந்த பிரமாணங்கள்லாம் ஒண்ணுக்கு அப்பப்ப பாதிக்கப்படும். அது மாதிரி அனுமான பிரமாணம் பாதிக்கப்பட்டிருக்குமே. அனுமான பிரமாணம் பாதிக்கப்படுறதுனால அது பிரமாணம் இல்லை, தனியா பிரமாணம் இல்லை, பிரமாணமே கிடையாது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதற்கு இந்த ஸ்லோகத்தினால சமாதானம் சாதிக்கிற. இத நீ அபாதிதத்துவமா அல்லது பாதிதத்துவமா? இது அபாதிதமா இருக்குது அனுமானம், அனுமானம் அபாதிதமா இருக்குது, பாதிக்கவே படலை, அதனால இது பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்றியா? அல்லது பாதிதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாணம் இல்லைன்னு, தனியா பிரமாணம் இல்லைன்னு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். அபாதிதம் நீ சொன்னேனாக்கா பாதிக்கப்படலை, ஆனால் அது பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னேனாக்கா அப்ப என்ன வரும்? நீ ஒத்துருக்க பிரமாணம்லாம் எவையில நீ பிரமாணமா ஒத்துருக்கியோ அதெல்லாம் அபாதிதம் தான். அபாதிதமாக நீ ஒத்துருக்க சில பிரமாணங்களை, அந்த பிரமாணங்கள்லாம் கூட அபாதிதமா இருக்கிறதுனால அதுவும் அப்பிரமாணமா எழுதும். அனுமானத்தை அபாதிதம் அதனால அது அப்பிரமாணம் நீ சொன்னாக்க நீ ஒத்துக்கிற பிரமாணம் கூட அது மாதிரி ஆயிடும், இது பிரதிபந்தி. அதனால அது எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஆகவே இது அபாதிதத்துவாது அப்பிரமாணம்னு உன்னால சொல்ல முடியாது. சரி, பாதிதத்துவாது அப்பிரமாணம், பாதிதமா போயிடுத்தது அனுமானம்ன்றது, அதனால அப்பிரமாணம் சொல்றியா நீ? அப்படின்னா அதுல நிறைய விகல்பம் பண்ணி தூஷிக்கிறார் சுவாமி. பிரத்யக்ஷத்தினால பாதிதம் அப்படின்னு சொல்றியா, அல்லது பிரத்யக்ஷத்தினால அனுமானம் பாதிதம் அப்படின்னு சொல்றியா, அல்லது அனுமானத்தினாலேயே அனுமானம் பாதிதம்னு சொல்றியா, அல்லது சப்தத்தினால அனுமான பிரமாணம் பாதிதம்னு சொல்றியா?
அல்லது சந்தேகத்தினால அனுமானம் பாதிதம் அப்படின்னு சொல்றியா, அல்லது ஸ்மிருதி ரூபமா இருக்கிறதுனால ஞாபக ரூபமா இருக்கிறதுனால அது பாதிதம் அப்படின்னு சொல்றியா? எத்தனை பாருங்க, பிரத்யக்ஷேன பாதக, அனுமானேன பாதக, சப்தேன பாதக, சம்சய ரூபத்வாத் பாதக, ஸ்மிருதி ரூபத்வாத் பாதக. இப்படி 5 விதமான விகல்பங்கள், 5 விதமான விகல்பமும் வராது, அதனால் இது அபாதிதம் அப்படின்னு சாதிக்க போற. இப்போ பிரத்யக்ஷத்தினால அனுமானம் பாதிக்கப்படுகிறதா? நீ பாதிக்கப்படுறதுன்னு சொல்லணும், ஆனால் அது பாதிக்கப்படாது பிரத்யக்ஷத்தினால. ஏன் அப்படின்னாக்கா, பிரத்யக்ஷம்னா நீங்க நம்ம எத்தனை வாடி சொல்லியிருப்போம், நீயும் ஒத்துண்டது, நானும் ஒத்துண்டது, எல்லாரும் ஒத்துண்டது. இந்திரியங்கள், வஸ்து, சக்ஷுரேந்திரியம், மனசு, இது 3 ஒன்னா சேர்ந்தாதான் கடவகம் பஷ்யாமி, நான் கடத்தை பார்க்கிறேன், நான் வன்னியை நிறத்தை பார்க்கிறேன் அப்படின்னு ஞானம் வரும். இப்போ இந்த பர்வதத்துல நெருப்பு இருக்குன்னு தான் சாதிக்க போற அனுமானத்தினால நீ தூமத்தை தான் பார்த்திருக்க, ஆனால் நெருப்பை நீ பார்க்கல. தூமத்தை ஒண்டி பார்த்திருக்கிறதுனால நெருப்பை பார்க்காததுனால அது போய் பாதிக்கப்படுறதுன்னு எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நெருப்பை பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தாதானே நான் நெருப்பை பார்த்தேன் அதனால அனுமானம் பாதிக்கப்படுறதுன்னு சொல்லணும். அதான் நெருப்பை பார்க்கவே இல்லையே, பார்க்கவே பார்க்காததுனால அதை எப்படி நீ பாதிக்கிறதுன்னு சொல்லுவ நீ? ஏன்னா அயோக்கியம், தகுதி வாய்ந்ததல்ல, இந்திரியத்தினால கிரகிக்கப்படுவது அல்ல. மலையில நெருப்ப பார்க்கறதுன்றது கிடையாது. நேர பார்க்கணும், பார்க்காதனாலதான் அனுமானத்தை கொண்டு அதை பாதிக்கிறது சாதிக்கிறோம். நெருப்பு இருக்குன்னு சாதிக்கிறோம். இப்ப பார்க்கவே இல்லையே, பிரத்யக்ஷமா பார்க்கவே இல்லை. ஏன்னா அது யோகியதையே கிடையாது. அது நெருப்பு எங்க இருக்குன்னே தெரியாது. மலையில புகை உண்டிதான் தெரியுது. புகை உண்டி தெரிஞ்சதுன்னாக்கா அதை எப்படி பார்க்காத நெருப்புனால எப்படி அனுமானம் பாதிக்கப்படுது நீ சொல்ற? அது வராது. அதனால பிரத்யக்ஷ பாதம்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அங்க மலையில இருக்கிற நெருப்புக்கும் நம்மளுடைய இந்திரியத்துக்கும் சன்னிகர்ஷமே வரலையே, சன்னிகர்ஷமே வரல, சேர்க்கையே இல்லை. ஏன்னா நம்ம நேரம் பார்க்கல. நேரம் பார்க்காததுனால பிரத்யக்ஷத்தினால அனுமானத்தினால சாதிக்கப்படுகிற நெருப்புக்கு பாதம் வருது அப்படின்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. அது விரோதம். ஏன்னா பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் ஆகலையே, இந்திரிய சம்பந்தமே வரலையே, அதனால அது வராது அப்படின்னு முதல் விகல்பம். பிரத்யக்ஷத்தினால அனுமானம் பாதிக்கப்படுகிறதா அப்படின்றத பிரகடனம் பண்ணிட்டேன். சரி, அது வேண்டாம், அனுமானத்தினாலேயே பாதிக்கட்டுமே. அனுமானத்தினால அனுமானம் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னாக்கா இது ஆத்மாசிரிய தோஷம். என்னன்னாக்க அனுமானத்தை பாதிச்சுட்டுனாக்க நீ பண்ணின அனுமானம் இருக்கு, நீ அனுமானம் தானே பாதிக்கப்படுறது சொல்லிட்டு இருக்க. அனுமானமே பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அனுமானமே பிரமாணம் இல்லைன்னு சொல்றவன் அனுமானத்தினால அனுமானம் பாதிக்கப்படுறதுன்னு சொன்னேன்னாக்க பிரமாணம் இல்லாத அனுமானத்தினால அனுமானங்கிற பிரமாணம் பாதிக்கப்படுகிறதுன்னு நீ சொல்லணும். அப்போ அனுமானத்தையே ஒத்துக்காதவன் எப்படி அனுமானத்தினால பாதிக்கிறது நீ சொல்லுவேன்? அனுமானம் தான் நீ ஒத்துக்கவே மாட்டேங்குறியே. ஒத்துக்காம இருந்துச்சு அந்த அனுமானத்தினால இந்த அனுமானமானது பாதிக்கப்படுறது அப்படின்னு எப்படி ஒன்னாலும் சொல்ல முடியும்? அது விரோதம் வருது, அது விரோதம் வருது. அதனால தனக்குத்தானே சொல்லி வச்சுப்பாடா யாராவது, தனக்குத்தானே கலந்துட்டு வருமா? அது ஏன்னாக்கா ஸ்வயம் தனக்கு பெருமானான்னு கேட்கிறாரு சுவாமி. தன்னைத்தானே ஒருத்தன் அழிச்சுப்பானா? அனுமானம் அனுமானமே இது இல்லை, பிரமாணம் இல்லைன்னு அனுமானம் எப்படி சாதிக்க முடியும்? ஏன்னா அனுமானமே பிரமாணம் இல்லைன்னு நீ அனுமானமா பிரமாணம் நீ ஒத்துக்கல அப்படின்னு கேட்டு நான் அனுமானத்தினால இந்த அனுமானமே பிரமாணம் இல்லை அப்படின்னு நான் சாதிக்கிறேன். நீ எந்த அனுமானத்தை கொண்டு
அனுமான அப்பிராமான்யம், அனுமானத்துக்கு அப்பிராமான்யம் அப்படின்னு ஒரு நாள் சாதிக்கப்படுகிறதோ அந்த அனுமானம் பிரமாணமா இல்லையா? அது பிரமாணம் சொல்லிட்டியானாக்கா ஆகதோசி மதியம் மார்க்கம். அப்ப அனுமானத்தை நீ பிரமாணமா ஒத்துட்டு பிரமாணத்தை ஒத்துட்டியானாக்கா அது எப்படி அனுமானத்தை பாதிக்கணும்? அனுமானம் பிரமாணமே இல்லை, அது எப்படி சாதிக்க முடியும்? இல்ல அனுமானம் பிரமாணமே இல்லை, நான் சொல்ற அனுமானம் பிரமாணமே கிடையாது, நான் சொல்ற அனுமானத்தினால அந்த அனுமானமும் பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னேனாக்க அப்பிரமாணமான அனுமானம் இன்னொரு அனுமானத்தை அப்பிரமாணம் எப்படி சாதிக்கும்? ரெண்டு பக்கமும் வராது. அனுமானம் பிரமாணம் நீ ஒத்துண்டியானாக்க பிரமாணமா நான் ஒத்துக்கிற அனுமானத்தினால அனுமான பிரமாணம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னேனாக்க இந்த அனுமானத்தை பிரமாணம் ஒத்துட்டியே, அப்ப இந்த அனுமானம் பாதிக்கவே படாது. இல்ல அந்த அனுமானம் அப்பிரமாணம் இந்த அனுமானம் அப்பிரமாணம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அப்பிரமாணமான அனுமானத்தினால இன்னொரு அனுமானம் அப்பிரமாணம் எப்படி உன்னால சாதிக்க முடியும்? அதுவும் முடியாது, ரெண்டு அடிபட்டு போயிடும். ஆகவே அனுமானத்தினால அனுமானத்துக்கு பாதகம் சொல்ல முடியாது. இல்ல இல்ல சப்தம் இருக்கு, சப்தம் தான் வந்து அனுமானத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்றியா? இது மூணாவது விகல்பம். இதுவும் வராது. சப்தம் தான் அனுமானத்தை பாதிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து அழகான விஷயம் அது சாதிக்கிறார் சுவாமி. சப்த அர்த்த கிரகணம் இருக்கு பாருங்க, சக்தி கிரகணம்னு சொல்றோம். ஒரு சப்தத்தை சொன்னாக்க அந்த சப்தத்துக்கு கடம்னு சொன்னா கடத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அர்த்தத்தை கிரகிச்சுக்கணும். இந்த கிரகணம் எப்படி வருதுன்னாக்கா அனுமானத்தை சகாயமா வச்சுட்டுதான் அது பிரமாணம் ஆகும். சப்தத்தினால அயம் கடக அப்படின்னு சொன்ன அயம் கடகான்னு சொல்லச்சே இது கடமன் அப்படின்னு வந்து ஞானம் வருது இந்த சப்தத்தை கேட்டு. அப்ப எப்படி வரும்னாக்கா முதல்ல உனக்கு ஞானம் இருக்கு, கடம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை கொண்டு அனுமானம் பண்ணிதான் இவன் தெரிஞ்சுக்கிறான். அனுமானம் பண்ணிதான் தெரிஞ்சுக்கிறான் இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இதுக்கு முன்னாடி கூட ஒண்ணு சொல்றோம், சக்தி கிரகணம்ன்றது ஒரு சின்ன குழந்தை இருக்கு, 4 வயசு 5 வயசு, பத வாக்கியம் அறியாதவன். ஆனால் அப்பாவோ ஆச்சாரியரோ என்ன பண்ற, ஒருத்தனை பார்த்து அந்த மாட்டை ஆக்ஷன் வா, மாட்டை எழுத்துன்னு வா, காம் ஆணைய அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுக்கிறான். அந்த வேலைக்காரனோ பிள்ளையோ போய் மாட்டை எழுத்துன்னு வரான். அதுக்கப்புறம் காம் பதான மாட்டை கட்டிடும் அப்படின்னுட்டு மாட்டை கட்டுறான். இப்போ 2 இடத்துல காம் காம்னு வந்துடுச்சு, கொஞ்சம் மாடு கொஞ்சம் மாட்டை அப்படின்னு. ஆணைய பதான அப்படின்னு இருக்கு. ஆணையன்றதுக்கு ஆக்ஷன் வருது, பதானன்றது கட்டுறது. இப்ப இது எப்படி அவன் தெரிஞ்சுட்டா? இவன் சொல்றான், தூண்டுகிறான், பிரேரிக்கிறான் எஜமானன், சேவகன் பண்றான். சேவகன் பண்றதை பார்த்துட்டு இவனுக்கு ஞானம் வருது, அனுமானம் வருது. இந்த அனுமானத்தை கொண்டுதான் சக்தி கிரகணம்ன்றதே வருது. அதனால அனுமானத்தினுடைய சாகாயம் இல்லாமல் இவனால சக்தி கிரகமே வராது, கிரகிக்க முடியாது. இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு வரவே வராது. அதனால எல்லா அனுமானத்தையும் பாதிக்காது சப்தம், எல்லா அனுமானத்தையும் பாதிக்காது. அதுக்கு காரணம் சொல்ல போற, எல்லா அனுமானத்தையும் பாதிக்காது, சில அனுமானத்தோட பாதிச்சிடும் சப்தம். என்ன எந்த சப்தம்னா வேதம். எப்படி வேதம் பாதிக்கும் அப்படின்னா வேத விருத்தமான விஷயத்தை சொன்னான்னு வச்சுக்கோங்க. வேதம் வந்து பெருமாள் உபாதான காரணம் நிமித்த காரணம் வேதம் சொல்லிட்டு போறது, ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லிட்டு போறது. ஆனால் நையாயிகன் என்ன பண்றான்னாக்கா இது வந்து உபாதான காரணம் பெருமாள் கிடையாது, அனுமானத்தினால நான் சாதிக்கிறேன் அப்படின்றான். அப்ப அது வேத விருத்தம். வேத விருத்தமா போயிடுது, வேதமானது அந்த அனுமானத்தை பாதிச்சிடும். ஆனால் பொதுவாக மலையில வந்து புகையை பார்த்துட்டு நெருப்பு இருக்குன்னு நம்ம அனுமானம் பண்ற மாதிரியோ அதை பாதிக்கவே முடியாது.
அதை பாதிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல சாதாரணமா வாஸ்தவமான விஷயம் எல்லாரும் ஒத்துக்கொண்டது, எல்லாரும் ஒத்துக்கொண்டதுனால அதை அங்கீகரிச்சிருவோம். அதே விரோதமான சப்தம் ஏதாவது சொன்னா அதுதான் கண்டிக்கப்பட்டதா ஆகும். ஆக இந்த சப்தமானது அனுமானத்தினுடைய சாகாயத்தை உதவியை எதிர்பார்க்கிறது, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுல. அதை விஷயம்தான் லோகத்திலேயே பிரவர்த்தி வருது. பாஷ்யக்காரர் ஒரு விஷயம் சாதிச்சிருக்க, இதுல ஸ்ரீபாஷ்யத்துல மகா சித்தாந்தத்துல என்ன சாதிக்கிறாருன்னா, ஆச்சாரிய ஞானவத்தாம் அனுமாய அப்படிங்கிறார். ஒரு ஆச்சாரியர் இருக்கார். அந்த ஆச்சாரியர் அவருடைய ஞானத்தெல்லாம் அவருடைய உபன்யாசங்கள், அவர் வாக்கியார்த்தம் பண்றது, சபையை நடந்துக்கிறது, அவர் எழுதுறது, இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இப்பேற்பட்ட ஞானி இந்த மகான் அப்படின்னு நமக்கு அனுமானம் வந்துடுறது. அதனால ஆச்சாரிய ஞானவத்தாம் அனுமாய அதை தெரிஞ்சுட்டுதான் அனுமானம் பண்ணிதான் ஆச்சாரியர் திருவடியில போய் விழலாம். எனக்கு அனுகிரகிக்கணும், எனக்கு தெரிஞ்சுட்ட என்ன தெரிஞ்சிட்டு இருக்காரோ அதை அனுகிரகிக்கணும் அப்படின்னு அவன் பிரார்த்திக்கணும். இப்ப அனுமானம் கணக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க சமானம். அப்ப இவன் எப்படி அந்த ஞானத்தை சம்பாதிச்சுப்பான்? ஏன்னா நம்ம ஆச்சாரியாய பிரியந்திரமானு பிரஜாபந்தம் ஆகியவத்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவனை தேவி போய் பிரமாணம் சொல்றாரு, சத்யத்தி துணிபாதேன பரிப்பிரஸ்னேன தேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞான தத்துவதரிசனா அப்படின்னு சொல்லி போயிடாரு பெருமாள். அவளை போ சேவிச்சு அவளுக்கு சுசுரூஷ பண்ணு. அதுக்கப்புறம் கேள்விலாம் கேடு, சந்தேகம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவ தத்துவதரிசிகள் கிருபையா இந்த இருக்கிறவாள்லாம் அவள்லாம் ஞானிகள். அதனால அவ உனக்கு உபதேசம் பண்ணுவாள். இப்போ இது நம்ம அனுமானத்து வேண்டியதான் நம்ம போக முடியும். அதனால அனுமானத்தை ஒத்துக்கிறேன்னாக்கா அந்த சப்த ரூபமான ஞானம் நமக்கு எப்படி வரும்? இத பாஷ்யக்காரர் மகா சித்தாந்தத்துல கேட்டிருக்க. ஆக இந்த அனுமானத்தை சப்தமும் பாதிக்காது. ஆகவே ஞானமானது வேணும்னாக்கா நம்ம அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்கு அனுமானம் வேதசாஸ்திர அவிரோதைன மனு சொல்ற ஆர்ஷம் தர்மோபதேசம் வேதசாஸ்திர அவிரோதினா எஸ் தர்க்கேன அனுசந்தத்தை சதர்மம் வேத நேதரகா அப்படின்னுட்டு மனு சொல்ற. அத பாஷ்யக்காரர் உதாரிக்கிற விலட்சணத்துவாதிக்கிறதுல. அதனால ரிஷிகளுடைய வச்சனமும் தர்ம உபதேசங்களோ இதெல்லாம் வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத தர்க்கத்தினால எவன் ஒருவன் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அனுசந்தானம் பண்றானோ அவன் தான் தர்மத்தையே அறிந்தவன், வேற யாரும் தர்மத்தையே அறிந்தவர்கள் அல்ல அப்படின்னு மனு சொல்லிருக்க. ஆக நமக்கு அனுமானம் முக்கியம்தான். வேத அவிருத்தமா இருக்கும். வேத விருத்தமா இருந்தாக்கா நாம் அங்கீகரிக்க மாட்டோம். அதனால இந்த விஷயமும் இப்ப இதுவா இருக்கு. சப்தத்தினால அனுமானம் பாதிக்கப்படும் அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. ஆகவே பிரத்யக்ஷம் பாதிக்காது, அனுமானமும் அனுமானத்தை பாதிக்காது, சப்தமும் அனுமானத்தை பாதிக்காது. சரி போட்டோம். சந்தேகம் இருக்கலாமே, அனுமானம் பண்றோம், மலையில நெருப்பு இருக்கு தூமம் இருக்கிறதுனால அப்படின்னுட்டு அனுமானம் பண்றோம். அப்படி அனுமானம் பண்றதுனாலேயே அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு சிந்திச்சுடுமா? அங்க சந்தேகம் கூட இருக்கலாமே. அதனால சந்தேகமா இருக்கிறதுனால, சந்தேக ரூபமா இருக்கிறதுனால இந்த அனுமானமானது எப்படி பிரமாணமாகும்? அது பிரமாணமாகாதே சந்தேக ரூபமா இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. ஏன்னா இது நம்ம முதல்ல 2 சோதனை என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தன் என்ன பண்றான், தனிகை பண்றவர்களுக்கு போறான், அடிக்கடி அங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். என்ன தெரிஞ்சுட்டு இருக்கான்? எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னு வியாப்தி கிரகணம் நமக்கு வந்திருக்கு.
இத பிரத்யக்ஷமா அனுபவிச்சுட்டு இருக்கான். எங்க புகை இருக்குமோ அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னுட்டு அவனுக்கு பிரத்யக்ஷமா தெரியுது. இது எப்படி பூயோதல் ஜனகம் ஞாகி அப்படின்னுட்டு குமாரில விட்டுற சொல்றாரு. பலமுறை பார்த்து, ஒரே ஒரு நாள் பார்க்கல, பலமுறை பார்த்து 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 அவனுக்கு தெரியுது. எங்க புகை இருக்குமோ அங்க நெருப்பு இருக்கும்னு அவனுக்கு தெரியுது. இது நிச்சயமான ஞானம், நிச்சித ரூபமான ஞானம், அது நிர்ணயிக்கப்பட்ட ஞானம், அது வியாப்திங்கிறது. அதை கொண்டுதான் இவன் வீதியில போயிட்டு இருக்கான். வீதியில போகிற சமயத்துல புகைய பார்க்கலாம். புகைய பார்க்கிற சமயத்துல இவனுக்கு உடனே இது ஞாபகம் வருது. எது ஞாபகம் வருது? ஏற்கனவே இவன் பார்த்திருக்கான் இல்லையா வியாப்தி, அந்த வியாப்தியானது இவனுக்கு ஸ்மரணத்துல வருது, ஞாபகத்துல வருது. அப்ப நிர்ணயமான ஞானம். எத்திர வன்னி தூமகா பத்திர வன்னி, எங்க புகை இருக்குமோ அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு அவனுக்கு வியாப்தி ஞானம் இருக்கு. இந்த வியாப்தி ஞானம் இருக்கிற சமயத்துல அது ஞாபகம் வருது. அதை கொண்டுதான் இங்க பருவதம் இருக்கு, இந்த மலையில, அதனால இங்க வன்னி இருக்கணும் அப்படின்னு நிச்சயமான ஞானம் வருது, நிர்ணயாத்மக ஞானம் வருது. அதனால சந்தேகமே கிடையாது. அவனுக்கு சந்தேகம் இல்லாமலே அவன் பிரவர்த்திக்கிறான். அந்த மாதிரிதான் இப்ப பார்த்துட்டு இருக்கான். அதனால இது சந்தேக ரூபமா இருக்கு. சந்தேகத்தினால இத அப்பிரமாணம் அனுமானம் அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அனுமானத்துல வியாப்தியை கிரகிக்கிறது நிர்ணயாத்மகமான ஞானம் தான். நிர்ணயாத்மகமான ஞானம் தான் இங்க தெரியுது. ஆகவே இது சந்தேக ரூபமும் இல்லை. ஆக 4 விதமான விகல்பங்களும் என்னன்னு சாதிச்சுக்க. கடைசி விகல்பம் என்னன்னா ஸ்மிருதி. இது ஸ்மிருதி ரூபமா இருக்கட்டுமே, ஸ்மிருதி ரூபமா இருக்கட்டுமேன்னுட்டு 5வது விகல்பம். ஏன்னா ஞாபகம் ஸ்மிருதிதான் இது அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. ஸ்மிருதிக்கும் அனுமானத்துக்கும் வேறுபாடு இருக்கு. வியாப்தி கிரகண பூர்வகமாக நான் ஊகித்து அறிவதற்கும் வெறும் வியாப்தி ஒண்டி ஸ்மிருதியா இருக்கும். ஆனா இந்த நெருப்ப நான் அனுமானம் பண்றேனே அது சாதிக்கிறதுன்றது ஸ்மிருதியே கிடையாது. ஏன்னா ஸ்மிருதின்னு என்ன சொல்லிருக்கோம்? சம்ஸ்காரமாத்ரிஜம் ஞானம் பிரதிரத்யபிதீயதே அப்படின்னு சொல்றோம். சம்ஸ்காரத்தினால வாசனையினால ஏதோ ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் வர்றதுனாலதான் 2ஆம் தான் சொன்னோம், ஏகசம்பந்தி ஞானம் அபரசம்பந்தி ஸ்மாரகம். புகையை பார்த்த உடனே ஞாபகம் வருது. மடப்பள்ளியில புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும்னு நம்ம பார்த்தது ஞாபகம் வருது. அதை ஏற்கனவே சொல்லிருப்போம். அதனால இது ஸ்மிருதி. முன்னாடி எதை பார்த்தோமோ அதை நினைச்சுக்கிறது தானே ஸ்மிருதி. முன்பு பார்க்கப்பட்டது இப்ப நினைக்கப்படுகிறது. இது சம்ஸ்காரத்தினால மாத்திரம் வருது, அது ஸ்மிருதி. ஆனா இப்ப எப்படி அனுமானத்துலன்னா பிரத்யக்ஷமா இது தூமம் தெரிஞ்சு விடுச்சு, புகை தெரிஞ்சு விடுச்சு. அதை கொண்டு அங்க இருக்கக்கூடிய நெருப்ப அனுமானம் பண்றாங்க. சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, ஸ்மிருதின்னா என்ன தெரியுமா? பிரத்யக்ஷமா எதை பார்த்திருக்கோமோ அதை நினைச்சுக்கிறது தான் ஸ்மிருதின்னு பேரு. முதல்ல பிரத்யக்ஷமா பார்த்திருக்கணும், அதை நினைச்சுக்கிறது ஸ்மிருதி. அதனாலதான் வியாப்திங்கிறது பிரத்யக்ஷமா பார்த்திருக்கோம் தெரிய பண்றவங்க எத்தனை மகாபுத்திர வந்தி அதை ஸ்மிருதின்னு சொல்றோம். இந்த மாதிரி புகையை பார்க்கச்ச ஏகசம்பந்தி ஞானம் அபரசம்பந்தி ஸ்மாரகம்னு ஸ்மாரகம் ஸ்மரிக்கப்படுகிறது. வியாப்தி ஸ்மரணம் அங்க வருது அப்படின்னு சொல்றோம். ஆனால் இந்த மலையில இருக்கக்கூடிய நெருப்பை அவன் பார்க்கவே இல்லையே. நெருப்பை பார்த்தாதான் அதனுடைய ஸ்மிருதின்னு சொல்ல முடியும். நெருப்பையே பார்க்கல. பார்க்காத நெருப்பை பார்த்த புகையை கொண்டு அனுமானம் பண்ணி சாதிக்கிறோம். அவ்வளவுதானே தவிர்த்து இப்ப இந்த இடத்துல ஸ்மிருதி எங்க வந்தது? ஞாபகமே வராது. ஏன்னா முதல்ல பார்த்தாதானே ஞாபகம் வரும். பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கவே இல்லை. பிரத்யக்ஷமா பார்க்காத ஒரு விஷயத்த இப்ப நம்ம பார்த்து
அதை நம்ம ஸ்மரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. அது தவறான வாதம். ஆகையினால அதுவும் இல்லை. ஆகவே இந்த ஸ்மிருதிங்கிறதும் உங்களுக்கு வராது. ஸ்மிருதி தான் இது அப்படின்னு வராது. ஆக பிரத்யக்ஷம் வராது. பிரத்யக்ஷத்தினால அனுமானம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அனுமானத்தினாலேயே அனுமானம் பாதிக்கப்படுகிறதுன்றதும் சொல்ல முடியாது. சப்தமே அனுமானத்தை எதிர்பார்த்து இருக்கு. அதனால அதுவும் அனுமானத்தை பாதிக்காது. அதே மாதிரி சந்தேகம் இருக்கான்னு கேட்டாக்கா வியாப்தி கிரகணம் நிச்சயமான விஷயம்தான் வரும். வியாப்திங்கிறது நிச்சயமான விஷயம்தான் வரும். அதனால அதுவும் சந்தேக ரூபமா இருக்காது இந்த அனுமானம்ன்றது. ஆக கடைசியில ஸ்மிருதின்னு சொன்னாக்க அதுவும் வராது. எதை முன்னாடி பார்த்தோமோ அததான் ஞாபகப்படுத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். இங்க பார்க்காத நெருப்ப போய் அனுமானம் பண்ணும் பொழுது பார்க்காத நெருப்பு எப்படி ஸ்மிருதி ஆகும்? ஞாபகமே ஆகாது. ஆகையினால எப்படி பிரத்யக்ஷம் அப்படின்றது தனி பிரமாணமோ அத மாதிரி அனுமானங்கிறதும் தனி பிரமாணம் தான். இதுல ஒரே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பிரத்யக்ஷம் அனுமானம்னா அது அதனுடைய விஷய பேதம் இருக்கு. எது கண்ணால பார்க்க முடியாதோ அதை ஒரு அம்சத்தை தெரிஞ்சுட்டு தொகையை தெரிஞ்சுட்டு அனுமானம் பண்றோம். தெரியாத விஷயத்தை அனுமானம் பண்றோம். அந்த இடத்துல பிரத்யக்ஷம் பிரவர்த்திக்காது. அதனால பிரத்யக்ஷத்துக்கு தனி விஷயம், அனுமானத்துக்கு தனி விஷயம், சப்தத்துக்கு தனி விஷயம். அத மாதிரி நிசந்தேகம்ன்றது இந்த மூணு தெரியும். ஸ்மிருதின்றது பிரத்யக்ஷத்தினால வந்துதான் நினைச்சு பார்க்கறது. அதுதான் ஸ்மிருதி. ஸ்மிருதின்னா பூர்வோத்பன்ன ஞானம். அது அனுபவ ரூபமா இருக்கும். இது போடுறேன் புத்திமங்கலம் சுவாமி ரொம்ப அழகா வார்த்தை போடுறேன். இது அனுபவ ரூபமா இருக்கும். அனுபவமா இருக்கிறது தான் பிரமாணம். ஸ்மிருதிங்கிறது அனுபவம் கிடையாது. அனுபவம்னா அப்ப அனுபவிக்கிறது, நேரம் அனுபவிக்கிறது. இது சொல்ல பாருங்க, எனக்கு சாப்பிட்டாலே பசி, நான் ஒண்ணுமே சாப்பிடல, எப்பயோ நான் சாப்பிட்டதான் நினைச்சேன், அன்னைக்கு அப்படி சாப்பிட்டேன் இப்படி சாப்பிட்டேன் நினைச்சுட்டு இருப்பேன். அதனால எனக்கு பசி ஆகுமா? ஏன்னா அனுபவம் இல்லை, வெறும் ஸ்மரணை தான். அதனால ஸ்மரணையானது வெய்யரா பாருங்க, உனக்கு ரோஷம் மாசூடு ஸ்மரணை அப்படின்னு ஸ்மரணை இல்லை, ஸ்மரணை. ஸ்மரணைன்றது தப்பான வாக்கியம். ஸ்மரணை, அந்த ஸ்மரணை இருக்கா அவனுக்கு, ஒரு சிந்தனை கூட இல்லையா அவனுக்கு, அப்படின்னு வைக்கிறாங்க. அந்த ஸ்மிருதியானது பூர்வா அனுபவிச்சதை ஞாபகப்படுத்தும், அவ்வளவுதான். அது ஒன்றிதான். ஆனால் பிரத்யக்ஷமோ அனுமானமோ சாஸ்திரம் சப்தம் இது மூணும் சாட்சாத் அனுபவமா இருக்கும். பிரத்யக்ஷத்தினால எல்லாத்தையும் அறிய முடியும். பிரத்யக்ஷத்தால் அறிய முடியாதவை அனுமானத்தினாலேயே சப்தத்தினாலேயும் அறியலாம். சப்தத்தாலேயும் அறிய முடியாது. அப்ப அந்த மாதிரி விஷயத்துல வேதம் வந்து நிற்கும். வேதம் வந்து காப்பாது சப்தம், ஆனா விசேஷமான சப்தம் அது காப்பாற்றும். அதுதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். இப்போ அது வரையும் நமக்கு போகணும். இப்போ இது லௌகிக பிரமாணமா இருந்தா கூட பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் மூணும் லௌகிக பிரமாணமா தான் இங்க சொல்ல போறோம். அதன் பிறகுதான் அந்த சப்தமானது சாஸ்திரம் ஆகமம் ஸ்ருதி அப்படின்னு பின்னாடி சொல்ல போறோம். அதெல்லாம் பின்னாடி நல்லா விவரிக்க போறேன். அதுல இந்த பாஞ்சராத்திர ஸ்மிருதிகள் வைகானச ஸ்மிருதிகள் அதெல்லாம் எப்படி பிரமாணமாகும், நான் நியாய பஞ்சத்துல விசாரிச்சிருக்க, இதுல ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா இத மாதிரி எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஆகவே இந்த மாதிரிதான் பிரமாண விஷயத்தை பார்த்துக்கணும். அனுபவ ரூபமா இருக்குது. அனுபவம் பிரத்யக்ஷன்றது அபரோக்ஷமா இருக்குது, நேரம் நேரம் அனுபவிக்கிறது. அனுமானமோ சப்தமோ எப்படின்னாக்கா அது வந்து பிரத்யக்ஷம் இல்லை, பரோட்சமாகும். பரோட்சமாகும். அதனால அனுபவம்னா ஸ்மிருதியை காட்டிலும் வேறுபட்டதுன்னு அர்த்தம். ஸ்மிருதியை காட்டிலும் வேறுபட்டது. பிரமாணம்னா நிசந்தேகமா இருக்கணும். விபரீத ஞானமோ சந்தேக ஞானமோ இருக்கக்கூடாது. ஆக நீ சொன்ன
எதனாலையும் இந்த அனுமானத்தை பாதிக்கவே முடியாது. பாதிக்க முடியாததுனால இது சர்வாத்மனா பிரமாணமாகத்தான் இருக்கும். எப்படி பிரத்யக்ஷம் பிரமாணமோ அந்த மாதிரி அனுமானம் அனுமதி அதுவும் பிரமாணம்தான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால பாதிக்கிறார் சுவாமி. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நாயோக்யஸ்ய அக்ஷபாதஹ ஸ்வவிஷய விஹதிம் நக்ஷமேதானுமானம் ஸ்வஸ்யைவ அபேக்ஷிதம் ஸ்வாத் அனுமிதிமக்ஷிணாம் வாததே நாகபோபி நிஸ்சந்தேஹ பிரவர்த்தே இஹ நிபுணதியாம் நாப்யசௌ சம்சயாத்மா வைசிஷ்ட்யான் ந ஸ்வதிஷ்டேதி அனுமதிருதிதா அத்தியக்ஷவன் மானமன்யத் அப்படின்னு ஸ்லோகம் சாதிக்கிறார். இப்ப பாருங்க, அனுமதி அனுமானம் எல்லாம் ஒரே அர்த்தம். இதுல வாதமே வராது அப்படின்றதுதான் இங்க உபபாதனம் பண்ணி விளக்கி, அதனால அனுமானம் தனி பிரமாணம் அப்படின்னு சாதிக்கிற. நீ மலையில புகைய பார்த்து வன்னிய நெருப்ப அனுமானம் பண்ற. இது அபாதிதமா இருந்தாலும் பிரமாணம்ன்றியா, பாதிதம்ன்றனாலும் பிரமாணம்ன்றியா? அபாதிதத்வாத் அப்பிரமாணம், அதனால பாதிதத்வாத் அப்பிரமாணம். அபாதிதத்வான்னு சொல்ல முடியாது. சொன்னாக்கா நீ ஒத்துண்ட அனைத்துமே அப்படின்னு சொல்லிடுது, எல்லாமே அப்பிரமாணமா போயிடும். அதனால அதை சொல்ல முடியாது அப்படின்னு முதல்ல சொல்லிட்ட. அதன் பிறகு நீ பாதிதம் சொன்னாக்கா 5 விகல்பம் பண்ணிக்கணும். அதுல பிரத்யக்ஷமா, அனுமானமா, சப்தமா, சம்சய ரூபமா அல்லது ஸ்மிருதி ரூபமா, எதனால பாதிதம் சொல்ற? அதுக்கு முதல் அயோக்கிய இந்திரிய கிரகணமே இல்லை, அதுக்கு தகுதி வாய்ந்தது அல்ல. ஏன்னா நெருப்புல இருக்கிற மலைய நேரம் போய் பார்க்க முடியாது, வெறும் புகையதான் பார்த்தா இங்க கீழே இருக்கான், பார்க்கல. அதனால அது இந்திரிய கிரகணத்துக்கு தகுதியே கிடையாது. அதனால அக்ஷபாத பிரத்யக்ஷத்தினால, அக்ஷம்னா பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷத்தினால பாதமானது சொல்ல முடியாது. அதை ஒன்னாலும் சொல்லவே முடியாது. ஏன்னாக்கா நான் கண்ணால பார்த்தாதானே சொல்ல முடியும், நான் தான் பார்க்கவே இல்லையே. நான் பார்த்துட்டேன்னாக்கா இங்க அனுமானம் பிரத்யக்ஷமே வந்துருக்கு, அனுமானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். நான் பிரத்யக்ஷமாவே பார்க்க முடியாது, அது எங்கேயோ இருக்குது, நான் கீழே எங்கேயோ இருக்கேன், போக முடியாது, எனக்கு கண்ணில் படுறது. அதனால அனுமானத்துக்கு சொல்லும் பொழுது பார்த்தார் சொல்ற, அது சபரசுவாமியும் சொல்லிருக்க, ஏகதேச தரிசனாத்து ஏகதேசத்துக்கு ஸ்தாபனம் அனுமானம் பண்றது ரெண்டும் சேர்ந்தே இருக்கும், வியாப்தியில ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னு. அதுல ஏகதேசத்தை பார்த்ததுனால இன்னொரு ஏகதேசம் பாருங்க, அதை அனுமானம் பண்றதுதான், அதை ஊகிக்கிறது தான் அனுமானம் அப்படின்னு சபரசுவாமி சொல்லிருக்க. அதுதான் சாஸ்திர தீபிகையில அப்புறம் ஸ்லோக வார்த்தைகள்லாம் நல்லா எழுதிருக்கா தெரியவா. அதனால இப்போ புகையதான் பார்த்திருக்கேன், புகையை தான் பார்க்க முடிஞ்சது, அதை கொண்டு இன்னொரு ஏகதேசமா இருக்கக்கூடிய வன்னியை நான் இது பண்றேன், அனுமானம் பண்றேன். அதனால இங்க பிரத்யக்ஷத்தினால எப்படி பாதம் வரும்? அது வராது அப்படின்னு சாதிச்சு. அடுத்தது அனுமானத்தினால அனுமானம் பாதிக்கப்படுமா அப்படின்னா அதுவும் வராது. அனுமானம் ஸ்வவிஷய விஹதி நக்ஷமேத. அனுமானத்தினால எதை சாதிக்கிறோமோ அப்ப அந்த அனுமானமானது தன்னுடைய விஷயத்தை பாதிக்கிறதுன்றது விரும்பாது, அது பொறுத்துக்காது. ஏன்னா கஷ்டப்பட்ட பிரமாணம், அந்த பிரமாணம் பிரவர்த்திக்கிறது. அனுமானத்தினால அனுமானமே பாதிக்கப்படுறது, அனுமான பிரமாணமே பாதிக்கப்படுறதுனாக்கா அந்த பிரமாணம் எப்படி அங்கீகரிக்கும்? அப்படி அங்கீகரிச்சாக்கா பரஸ்பர விரோதமான வச்சனம் ஆயிடும். ஏன்னா அது சுவாமி கேட்கிறாரு, கொச்சமானம் சுவாமி அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு, தன்னுடைய அழிவை தானே ஒண்ணு எதிர்பார்க்குமா, தன்னுடைய அழிவை தானே ஒண்ணு எதிர்பார்க்குமா, பண்ணுமா?
சரி, அப்படியே பார்த்தாலும் நான் கேள்வி கேட்க பதில் சொல்லு. ஒரு அனுமானத்தினால இன்னும் அந்த அனுமான பிரமாணமே அப்பிரமாணம் அப்படின்னு நீ சாதிக்க பார்க்கிற. இப்ப நீ சொல்ற சாதகமான அனுமானம் இருக்கே, அது பிரமாணமா இல்லையா? நீ பிரமாணம் சொல்லியானாக்கா அப்போ உன்னால பாதிக்க முடியாது. அனுமானம் தான் பிரமாணம்னு சொல்லிட்டியே, அப்படின்னு கேட்டு அதை உன்னால பாதிக்க முடியாது. அதனால அனுமானத்தினுடைய அப்பிராமான்யம்ன்றதே சிந்திக்காது. சரி, இந்த அனுமானமே அப்பிரமாணம் சொன்னியானாக்கா அப்போ நீ சொல்ற அனுமானமா அப்பிரமாணம். அப்பிரமாணமான அனுமானத்தினால எப்படி அந்த அனுமானத்தை நீ பாதிக்க முடியும்? இந்த அனுமானமே அப்பிரமாணம் வச்சு நீ சொல்ற பிரமாணமே அப்பிரமாணம், அது எப்படி இன்னொன்னத்தை பாதிக்கும்? ஏன்னா தான் பிரமாணமா இருந்தாதான் இன்னொன்னத்தை பாதிக்க முடியும். தானே பிரமாணம் இல்லைன்னா இன்னொன்னத்தை அப்பிரமாணம் எப்படி சொல்லும்? அதனால அதுவும் வராது. அத மாதிரி ஆகமோபி சப்தம் கூட ஸ்வஸ்யைவ சப்தத்துக்கே அபேட்சிதத்துவ. சக்தி கிரகணம் ஊனம்னாக்கா ஒரு சப்தத்துக்கு பொருள் தெரியணும். பொருள் தெரியணும்னா அதுக்கு அனுமானம் முக்கியம். அனுமானத்தை கொண்டுதான் அதை பொருளையே நாம தெரிஞ்சுக்க முடியும். அதனால அனுமான சாகாயமானது அவசியம். ஆகவே அகிலாம் அனுமதியும் பொதுவான அனுமதி பிரமாணத்தை பாதத்தை பாதிக்காது. அது ஏன் இந்த மாதிரி அகிலாம்னு போட்டாரு அப்படின்னாக்கா, பொதுவா போடக்கூடாதுன்னாக்கா எல்லா பிரமாணத்தையும் எல்லா அனுமானத்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா சில அனுமானத்தை பாதிச்சிடும். அதான் சொன்னோம், வேத சாஸ்திரத்துக்கு விரோதமான அனுமானம் வந்ததுன்னாக்கா அதை இது பாதிக்கும். வேத சாஸ்திரத்துக்கு விரோதமான அனுமானம் வந்ததுன்னா அதை பாதிச்சிடும். அதனால வேத விருத்தம் இல்லை அப்படின்னா அந்த அனுமானத்தை ஒத்துக்கும். ஆகவே சப்தமானது வேதமானது எல்லா அனுமானத்தையும் பாதிக்காது. எது வேத விருத்தமானதோ அதுதான் பாதிக்கும். சரி, அது போட்டோம். இது சம்சய ரூபாத்து போட்டதே. சந்தேகம் வந்து எப்படி பிரமாணமா இருக்கும்? அனுமானத்தினால எது சாதிக்கிறோமோ அந்த அனுமானமானது பிரமாணமானது சந்தேகாத்மா இருக்கு. சந்தேக ரூபமா இருக்கிறதுனால அது அப்பிரமாணம் சொல்லலாம் அப்படின்னா அதுவும் கிடையாது. நிபுண தியான் சூக்ஷமான மேதா விலாசத்தை உடையவர் அவள்லாம் இந்த அனுமதி விஷயமான விஷயத்துல பிரமாண விஷயத்துல நிசந்தேக பிரவருத்தே சந்தேகம் இல்லாம எப்படி இருப்பாலோ அத மாதிரி பிரவர்த்திக்கிறாம. ஏன் அப்படின்னாக்கா இவ வியாப்தி கிரகண பூர்வகம் தான் பிரவர்த்திக்கிறார். வியாப்திங்கிறது எத்திர தூமகா புத்திர வன்னிகின்னு இருக்கு. அதனால அவன் பிரவர்த்திக்கிறார். ஆகவே அசௌ இந்த அனுமதியானது சம்சயாத்மா பின்ன இது சம்சய ரூபம்ன்றது கிடையாது. சந்தேக ரூபமா இருக்குன்னு சொல்ல முடியாது. சந்தேக ரூபமா இருந்தால்தான் விரோதம் வரும். அதுவே இங்க கிடையாது. ஏன்னாக்கா தூமத்தை கொண்டு நெருப்ப நிச்சயம் பண்ணிட்டான். வியாப்தி கிரகித்த தலை கொண்டவுள்ள கிரகிச்சுட்டோம். அது எப்படின்னா புகையை கொண்டு நெருப்பு இருக்கு, புகை இருந்ததுன்னா நெருப்பு அவசியம் அவனுக்கு தெரியுது. இது நிர்ணயாத்மகமான ஞானம். அந்த ஞானத்தை கொண்டுதான் இப்ப பிரவர்த்திக்கிறான். அதனால அதுவும் விரோதம் இல்லை. சரி, இதெல்லாம் ஸ்மிருதிதான், அனுமானமே ஸ்மிருதிதான் சொல்றேன் அப்படின்னா அதுவும் தவறு. வைசிஷ்டியா ஏன்னா ஸ்மிருதியை காட்டிலும் விலட்சணமானது வேறுபட்டது இந்த அனுமானம். விலட்சணம்தான் ஸ்மிருதிச்சன. ஸ்மிருதி கூட பிரமாணம் கிடையாது. ஏன்னா ஸ்மிருதிங்கிறது என்னது? முன்னாடி எதை நம்ம கிரகிச்சோமோ அததான் ஞாபகப்படுத்தி அனுவாதம் பண்ற மாதிரி சொல்றது. முன்னாடி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இப்ப சொல்றது, அவ்வளவுதான். அதான் ஞாபகப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப முன்னாடி தெரிஞ்ச விஷயமா இருக்கணும் இல்லையோ? நான் இப்ப மலையில நெருப்பு பார்க்கலையே, பார்க்காத நெருப்பு போய் அனுமானம் பண்றேன். அதை போய் நீ ஸ்மிருதின்னு எப்படி சொல்லுவேன்? அதான் பார்க்கலையே, பார்த்துதான் சொல்லலாம். பார்க்காத சொல்லச்சு அது ஸ்மிருதி கிடையாது. அது சொல்ற கிரகீத கிராகியா இல்லை. எது கிரகிக்கப்பட்டதோ அதை திருப்பி கிரகிச்சதுன்னா அது ஸ்மிருதியின் பேரு. அது இல்லை. இது என்ற காரணத்தினால் அனுமதி
அனுமானமானது அத்தியக்ஷவத் பிரத்யக்ஷம் மாதிரியே அந்நியத்து மானம் வேற ஒரு பிரமாணம் தான் அது, அதிரிக்தமான பிரமாணம் தான் அப்படின்னுட்டு புதிதா மகர்ஷிகள்லாம் அங்கீகரிச்சிருக்கார். அதனால அனுமானம்ன்றது தனி பிரமாணம் தான். பிரத்யக்ஷம் எங்க பிரவர்த்திக்காதோ அங்க அனுமானம் பிரவர்த்திக்கும். அதனால இது தனி பிரமாணம் தான். அதை எப்படி சொல்றேன்னா பிரத்யக்ஷவத் அப்படின்றதுனால பிரத்யக்ஷம் எப்படி அனுபவ ரூபமா இருந்தோ நேரம் அனுபவிக்கிறோம் பிரத்யக்ஷமா, அத மாதிரிதான் அனுமானம் பரோட்சமா அனுபவிக்கிறோம். இது அபரோக்ஷம், பின்னாடி வழியாவோ யோசிச்சாலும் தெரிஞ்சுக்குவேன். நேரம் பார்க்கறது பிரத்யக்ஷ அனுபவம். அதனால இது அபரோக்ஷ அனுபவம். அனுமானமோ அல்லது சப்தமோ அப்படி இல்லை. இது இந்த அனுபவம் தான் பரோட்ச அனுபவமா இருக்கு. மற்றபடி அது ஸ்மிருதியும் இல்லை. ஸ்மிருதி இல்லாததுனால இவைகளும் பிரமாணமே அனுபவமாவே இருக்குது. அதனால அனுமானம்ன்றது தனி பிரமாணம் தான். அனுமதிக்கு பிரமாப்தம் உண்டு அப்படின்றது இங்க சாதிக்கிற. இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். ந அயோத்தியஸ்ய அக்ஷபாதஹ ஸ்வவிஷய விஹதிம் நக்ஷமேதஹ அனுமானம் ஸ்வஸ்யைவ அபேக்ஷிதத்வா அனுமிதிம் அகிலாம் வாததே நாகமோபி நிஸ்சந்தேஹ பிரவృత్తேஹ இஹ நிபுணதியாம் நாப்யசௌ சம்சயாத்மா வைசிஷ்ட்யாத் நஸ்மதிஸ்தேதி அனுமிதிருதிதா அத்யக்ஷவத் மானமன்யத். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குருபரம்பராயே நமः.